சுதாகர் கரெக்டாக பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணுற நேரத்துக்குமா வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இதுக்கப்புறமா இந்த ஹோட்டலுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் இந்த ஹோட்டலில் அடி எடுத்து கூட வைக்கவே முடியாது, வைக்கவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியா செம்ம ஷாக்கோட நின்றுட்டுருக்கு. ஆனால் சுதாகரோ இதுக்கு முன்னாடி பாக்கியா எப்படி அவங்கள அவமானப்படுத்தி அந்த ஹோட்டலை விட்டு அனுப்பி விட்டாங்களோ அதே மாதிரியே இவங்களையுமே, அதாவது பாக்கியாவுமே அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே இவங்க எல்லாரையும் அடித்து வெளியே துரத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவோ, நீங்க பண்ண காரியத்துக்கு எல்லாத்துக்கும் நான் சரியான பதிலடியை உங்களுக்கு கொடுக்க தான் போறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்கு, இன்னும் 12 மணி வரைக்கும் இந்த ஹோட்டல் என் பேர்ல தான் இருக்கு, அதனால அதுக்கப்புறமா தான் நான் இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போவேன்னு சொல்லிட்டு தான் ஆசையா பார்த்து உருவாக்கின ஹோட்டலை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட கண் கலங்கி மனசுடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே சுதாகரோட ஆளுங்களோ இந்த மாதிரி பாக்கியா ஃபீல் பண்றது எல்லாத்தையுமே பார்த்து சுதாகர் கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க. சுதாகரும் அங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சரியா பாக்கியாவை பழி வாங்கிட்டோன்ற சந்தோஷத்துல இருக்காங்க. பட் இந்த பக்கம் சோகத்தோட பாக்கியா எல்லாரையுமே கூட்டிட்டு ஒரு வழியா தன்னோட கனவு ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்து சோகமா ஒரு பார்க் பெஞ்சில் கஷ்டத்தோட உட்காந்துருக்க. இதை பார்த்த செல்வியும் நம்மளெல்லாம் முன்னேற யாருமே விட மாட்டாங்களாக்கான்னு கேட்க, ஆனா பாக்கியாவும் இப்ப கூட தன்னோட தன்னம்பிக்கைய கொஞ்சம் கூட தளர விடாம நான் எப்பவுமே எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் சொன்னவங்க முன்னாடி எல்லாம் ஜெயிச்சு காட்டினவ, இதையும் என்னால கண்டிப்பா கடந்து ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு செல்வின்னு சொல்லிட்டு அந்த சுதாகருக்கான பதிலடியை நான் கொடுக்கதா போறேன்னு தைரியத்தோட பேசிட்டு இருக்காங்க. பாக்கியா எப்படிதான் இந்த சுதாகரோட இந்த மாதிரியான சதி திட்டத்துல இருந்து வெளியே வந்து தன்னோட ஹோட்டலை மீட்டெடுக்க போறாங்க, அடுத்து அவங்க இனியாவோட வாழ்க்கைக்காக கண்டிப்பா தன்னோட கனவை விட்டு கொடுக்கற நிலைமையில இல்லைன்றது நமக்கே தெளிவா தெரியுது. பாக்கியாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு?